श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி எத்தனை பிரமாணங்கள் பாக்கிய வஸ்து இருக்கு அப்படிங்கிறதுல இருக்கு, பாக்கிய வஸ்து இல்லைன்றதுல எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு பிரத்யக்ஷம், அனுமானம், ஸ்மிருதி, சப்தம் இதெல்லாம் சொல்லி நிரூபிச்சுட்டார். இதுக்கு மேல அவ இன்னொன்னு ஆரம்பிக்கிறாவா, இத மாதிரி ஏன் நீங்க சொல்றீங்க, நாங்க விஷயம் இல்லைன்னு சொல்லல, அதாவது ஞானத்துக்கு விஷயம் பாக்கிய வஸ்து இல்லை, ஞானாதித்தமான பாக்கிய வஸ்து இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். அவளை நம்ம என்ன சொன்ன ஒரு வார்த்தை கடைசியில போட்டார் சுவாமி, நீ அசத்தியாதிதான் நீ சொல்லும்படியா இருக்கும், பாக்கிய வஸ்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா மாத்தியமிகன் சொல்ற அசத்தியாதியை தான் நீ சொல்லும்படியா ஆயிடும். அசத்தியாதின்னா என்ன? எதுவுமே இல்லை, ஞானமும் கிடையாது, எதுவுமே இல்லாம அது இருக்கிற மாதிரி தோன்றதுங்கிறது அசத்தியாதி. அசத்து சதாத்மனா அப்படிங்கிற பாஷ்யக்காரர், இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியறது, இதுதான் அசத்தியாதின்னு சொல்றாங்க. இது மாத்தியமிகன் சொல்றது சர்வம் சூன்யம்தான், வஸ்துன்றது எதுவுமே கிடையாது, எல்லாம் சூன்யமா தான் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லை ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது, இது அசத்தியாதி. இப்போ இவன் யோகாச்சார பட்சத்துல கூட நீ பாஷ்ய வஸ்துக்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டியானாக்கா ஞானமும் நிர்விஷயம்னு அவ சொல்றா, ஞானத்துக்கும் விஷயம் ஒண்ணுமே கிடையாது, தர்மமே கிடையாது அப்படின்னு சொல்றா அவ. அதனால உன்னுடைய சித்தாந்தம் எதுவுமே இல்லைன்னு தான் நீ சொல்லணும், அப்போ அசத்தியாதி தான் உனக்கு வரும் அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்துல கடைசியில முடிச்ச. அசத்தியாதி வந்துடும் உன் பட்சத்துல, எங்க பட்சத்துல அந்நியக்கியாதியோ அல்லது அக்கியாதியோ வரும் அப்படின்னு சாதிச்சு முடிச்ச. இப்ப அவ என்ன சொல்ற, நாங்கதான் பாக்கிய வஸ்து இல்லைன்னு தான் சொன்னமே தவிர்த்து ஞானம் இருக்குன்னு தான் சொல்றோம். ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னை காட்டிலும் ஞானத்தை காட்டிலும் வேற வஸ்து எதுவும் இல்லை, ஞானம் தான் கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால ஞானம் தான் இத்தனையும் தெரியுது. அப்ப ஞானம் இருக்கோ இல்லையோ, இருக்கவே இது ஆத்மக்கியாதின்னு தானே சொல்லணும். ஞானம் இருக்கு, இருக்கிற ஞானமானது பல வஸ்துக்களாக தெரிகிறது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அவ சொன்ன. அது மாதிரி அவ சொல்லச்ச அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, நீ வேற வஸ்து எதுவும் இல்லை, ஞானம்தான் சுரூபம், அதுதான் ஆத்மா, அது இந்த மாதிரி தெரியறதுன்னு நீ சொல்ற, ஞானமே தெரியுதுன்னுட்டு. ஆனால் அந்த மாதிரி சொன்னையானாக்கா உன் பட்சத்துல அது நிக்காது. ஏன் நிக்காது அப்படின்னாக்கா, நீ பாக்கிய வஸ்து எதையுமே நீ ஒத்துக்கல, அங்கீகரிக்கவே இல்லை. அப்போ வெறும் ஞானம் ஒண்டிதான் ஒத்துருக்க. ஞானமும் எப்படிப்பட்டது, நிர்தர்மகம் அப்படின்னு சொல்ற, ஒண்ணுமே கிடையாது ஞானத்துக்கு, வெறும் ஞானம் பிரகாசம் இருக்கும், வேற எதுவும் இல்லை. அதுவும் எப்படிப்பட்டது, க்ஷணிகம் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒண்ணுமே இல்லாத ஞானம் வெளி வஸ்துவாக தோன்றதுன்னு சொன்னா அது எப்படி? எதுவுமே இல்லையே, பாக்கிய வஸ்துவும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, ஞானத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அசத்தியாதின்னு தான் சொல்லும்படியா இருக்கும். அசத்தியாதின்னு சொல்லணும், வேற எதுவும் கிடையாது. அதனால அந்த தோஷம் வந்துடும். ஏன்னா வஸ்து எதுவும் கிடையாது, ஞானமும் நிர்தர்மகம். அப்போ இது வேற என்னதான் உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயமே இல்லையே, இல்லாததுதான் தெரியுது, இல்லாதது தெரியுதுன்னா அசத்தியாதி தானே. அப்போ மாத்தியமிகன் சொல்றதுதான் நீ உச்சன்ட்ட. ஏன்னா இவ யோகாச்சாரா என்ன பண்றான்னா மாத்தியமிக மதத்தை கண்டனம் பண்றா. மாத்தியமிகன் இவாள கண்டனம் பண்ணுவான். 4 பட்சங்கள்
அதுல முதல் பட்சம் மாத்தியமிக பட்சம் கண்டனம் ஆயிடுச்சு. இப்போ யோகாச்சார பட்சம் கண்டனம் பண்ணிட்டு இருக்காரு சுவாமி. இவாளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறா. அதனால உன் பட்சத்துல நீ நீ சொல்றத மாத்தியமையிலே கண்டனம் பண்றோம். அதனால உனக்கு ஞானம் ஒண்டிதான் இருக்கு, அந்த ஞானம் நிர்தர்மகமா இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அப்ப எதுவுமே இல்லை, நிர்தர்மகமான ஞானம் தான் இருக்கு, பாஷ்ய வஸ்துவும் இல்லை. அப்ப இல்லாததுதான் தோன்றது பாஷ்ய வஸ்துவாக. அப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உனக்கு என்ன முடியும்? கடைசியில என்ன முடியும்? மாத்திரைகள் சொல்றது இல்லாதது இருக்கிறதா தோன்றதுன்னு தான் முடியும். அதனால அசத்தியாதின்னு தான் வரும் அப்படின்னு நம்ம அவளை பார்த்து சுவாமி சாதிக்கிறார். அதுக்கு அவன் என்ன கேட்கிறான், நாங்க இல்ல எதுவும் இல்லைன்னு எங்க சொன்னோம்? தனக்குத்தானே விஷயமாகிறது, ஞானமே விஷயமாகிறதுன்னு சொல்றதுக்குமே, ஞானமே ஞானத்துல விஷயமாகிறது அப்படின்னு சொல்றோம். அதனால ஞானமே ஞானத்துல விஷயமாகிறதுனால விஷயம் இருக்கு, விஷயம் இருக்கிறது தான் பாக்கிய வஸ்துவா தெரிகிறது. அதனால அசத்தியாதி இல்ல ஆத்மக்கியாதி தான் நாங்க சொல்றோம். ஞானம் அதுவே பாக்கிய வஸ்துவாக விஷயமாகிறதுன்னு நாங்க சொல்றோம். அப்ப சுவாமி அதுக்கு என்ன கேட்கிற, ஒன்னே ஒரே வஸ்துவே தானே விஷயமாகும், தனக்கே விஷயமாகும்ன்றது எப்படி? தானே தனக்கு விஷயமாகும், ஒன்னே விஷயம், அதுவே விஷய், விஷயத்தை உடையதும் அதுவே, விஷயமும் அதுவே அப்படின்றது கொஞ்சம் உண்மத்தம் இல்லாதவன் ஒத்துப்பானா? ஞானம் இல்லாதவன் ஒத்துப்பான். ஞானம் இருக்கிறவன் அதை மாதிரி சொல்லுவானா? தானே இது தானே இது. அப்ப அத்வைதிகள் சொல்லுவார், அகமேவ பரம் பிரம்ம மஹ்யமேவ நமோ நமஹா அப்படின்னு வாங்க. நானே பரபிரம்மம், அதனால எனக்கு நானே நான் நமஸ்காரம் பண்றேன், எனக்கு நானே சேவிச்சுக்கிறேன், மஹ்யமேவ நமோ நமஹா அப்படின்னு வாவா. அந்த மாதிரி இங்க விஷயம் விஷயி ரெண்டும் ஒண்ணுன்னு நீ சொல்றியே நீ, அதனால அது எப்படி வரும்? ஒரே வஸ்து விஷயமாகவும் விஷயாகவும் விஷயத்தை உடைத்ததாகவும் விஷயமாகவும் தானா வருமா? வரலாம். ஏதோ ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, வாசனை, அந்த சம்ஸ்காரத்தினாலதான் இந்த மாதிரி வருது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னாக்கா வாசனை அப்படின்னாக்கா அது என்னது? நீ வாசனைன்னு சொல்றியோ, அந்த வாசனையினாலதான் வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் கல்பிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொல்லணும். வாசனையினாலதான் சம்ஸ்காரத்தினால்தான் கல்பிக்கப்படுறதுன்னு சொல்லணும். அந்த வாசனைன்றது என்னது? ஞானமேவா? ஞானத்தின காட்டிலும் வேறுபட்டதா? ஓம் பட்சத்துல ஞானத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு நீ சொல்லிருக்க. ஞானம்தான் அனைத்துமே, எல்லாம் ஞானத்தினுடைய இதுதான் அப்படின்னு நீ சொல்ற. அதனால ஞானம் தானே அது, புத்தியாத்மா அது, ஞானமே அது. வாசனைன்றது ஞானம் தானே. அதனால நீ ஞானத்தை காட்டிலும் வேற ஒண்ணுத்தையும் ஒத்துக்கவே இல்லையாச்சே. அப்ப வாசனைன்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? வாசனைன்றதே ஒண்ணு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஞானம் தான் வாசனைன்னு சொல்லணும் நீ. அதுலயும் ஒரு தோன்றும் இருந்துட்டு போட்டமே, இருந்துட்டு போட்டேன்னு சொன்னேன்னாக்கா அதுலயும் உனக்கு விரோதம் வரும். ஏன் விரோதம் வரும்னாக்கா, இப்ப ஞானம் நிர்தர்மகம், நிர்தர்மகமான ஞானமானது வாசனான்னு ஒண்ணு இருக்குது, ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது, பாக்கிய வஸ்துன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி நீ பிரிச்சு பிரிச்சு சொல்ல போறியா? அதான் நிர்தர்மகமாச்சே. எங்க பட்சத்துல உண்டு, ஞானமே பல நிலைகளை எடுத்துக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். பல நிலைகளை எடுத்துக்கிறது நாங்க சொல்லுவோம். ஆனால் ஒன்னால அப்படி சொல்ல முடியாது. ஞானம் நிர்தர்மகம் சித்தாந்தத்துல, அதனால அதை எப்படி சொல்ல முடியும்? அதனால ஞானத்தை காட்டிலும் வேற வஸ்துவே நீ ஒத்துக்கல, அதனால ஞானம்தான் வாசனை அப்படின்னு ஆயிடும். அப்போ ஞானமே பாக்கிய வஸ்துக்களை கல்பிக்கிறது, ஞானமே தனக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொல்லிக்கணும். அப்ப வாசனானது இல்ல தனியா ஒண்ணு சொல்ற நீ, அது சொல்லவே வேண்டாமே. அல்லது நீ வாசனைய சொன்னீங்கன்னாக்க அந்த வாசனை தனக்காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்துவை கல்பிக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கணும்.
அபேட்சை இருக்கும். அபேட்சை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது வஸ்து ஞானம் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஆத்மா. வாசனைன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இதெல்லாம் கல்பிக்கிறது. அப்ப பாக்கிய வஸ்து ஒண்ணு இருக்குது, அதை கல்பிக்கணும். அதை கல்பிக்கிறதுக்கு வாசனா தேவை. அல்லது வாசனையினால ஒரு காரணமா ஒண்ணு வெளியில இருக்கக்கூடியது ஒண்ணு எதிர்பார்க்கப்படுகிறது. ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது ஒண்ணு, அது அந்த வஸ்துக்களை கல்பிக்கிறது. ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட வெளியில இருக்கக்கூடிய ஒண்ணு வஸ்துக்களை கல்பிக்கிறதுன்னு ஒத்துண்டணும். அப்படி ஒத்துண்டா அப்போ ஞானத்தை காட்டுல வேறுபட்டது ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையோ, அதுக்கு பாக்கிய வஸ்துவை ஒத்தும் போயிட. இந்த ஞானம் அதுக்கு ஒரு வாசனை, அந்த வாசனை தான் கல்பிக்கிறதுன்னு சொல்லி இத்தனை கல்பனைகளை காட்டிலும் நாங்க சொல்றோம் பிரத்யட்சமா எதை அனுபவிக்கிறோமோ அந்த பாக்கிய வஸ்துவே ஒத்துண்டு இல்லாமே. நீ இதை ஒத்துண்டியானாக்கா அதை உன்னால ஏத்துக்க முடியாது. அதனால உனக்கு முன்பட்சத்திலே விரோதம் வரும். அது அதனால நீயே எதுவுமே இல்லைன்றதுனால அப்போ வாசனையே இல்லை. வாசனைங்கிறது ஞானம் தான் உனக்கு. அந்த ஞானம் ஆகிற வாசனை பாக்கிய வஸ்துவ கல்பிக்கிறதுன்னு திருப்பி வரணும். இது கட்ட குட்டியாம் பிரபாதம் அப்படின்னு சொல்லுவார். இது என்ன பண்ணானா, இந்த டோல்கேட் இருக்கோ இல்லையோ, டோல்கேட்ல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஊரெல்லாம் சுத்திட்டு எப்படியோ வழியெல்லாம் கண்டுபிடிச்சு நின்னானா. கடைசியில எந்த ரோட்ல அவன் தப்பிச்சுன்னு போனான்னு வந்தானோ கடைசியில அந்த டோல்கேட்லயே நிக்கிறதான். அது அத மாதிரி இது. நீ எவ்வளவு தூரம் சுத்தின்னு வந்தாலும் சரி, ஞானம் ஒண்ணு இருக்கு, அந்த ஞானம் தான் வாசனை. அந்த வாசனைன்றது வெளி வஸ்துவா இருக்கணும். ஆனா வெளி வஸ்துவா நீ ஒத்துக்கல. அப்ப பாக்கிய வஸ்துவை கற்பிக்கிறதுக்கு ஞானத்தை காட்ட வேறுபட்ட வாசனையை நீ ஒத்துக்கலையே. அதனால அது எப்படி கல்பிக்க முடியும்? அதனால பாக்கிய வஸ்துவையே கற்பிக்க முடியாது. அப்படி வாசனைய வேறுபட்ட வஸ்துவா நீ ஏத்தண்டியானாக்கா அதை காட்டிலும் பாக்கிய வஸ்துவையே கற்பிச்சுடலாம். அது இன்னும் சௌகரியம். அது சரி. அவ என்ன சொல்ற, அதுக்கு நாங்க ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட வஸ்துவே இல்லை அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ஞானத்தினுடைய சந்ததி இருக்குன்னு சொல்ற மொழியோ. ஏன்னா ஞானம் க்ஷணிகமாகிற ஞானம். அது என்ன பண்றது, பல சந்ததிகள் உண்டு. முதல்ல இருக்கிற ஞானம் வேற, அடுத்த க்ஷணத்துல இருக்கிற ஞானம் வேற, அதுக்கடுத்து இருக்கிற க்ஷணத்துல இருக்கிற ஞானம் வேற அப்படின்னா சொல்லிருப்போம். அது மாதிரி பல க்ஷணிக பரம்பரைன்றது தான் இருக்குது. அதனால அனந்த ஞானங்கள் இந்த க்ஷணத்துல அடுத்த க்ஷணத்துல அதுக்கடுத்த க்ஷணத்துலன்னு பல ஞானங்கள் இருக்கோ இல்லையோ. இப்ப ஞானத்தை காட்டில வேறுபட்டது இருக்குதா இல்லையா? அதனால இந்த விஞ்ஞான பரம்பரைன்னு இதுதான் இருக்கு. அதனால அது என்ன பண்றது, இத மாதிரி எல்லாத்தையும் கற்பிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு சுவாமி என்ன சாதிக்கிற, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஞானம் இருக்குதே அது சுதந்திரம், பரதந்திரம் இல்லை. சொன்னா புரியும். சுதந்திரம்னா என்ன அர்த்தம், ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு அதீனமா இல்லை. ஏன்னா ஒரு ஞானம் பிறந்தது, அடுத்த க்ஷணத்துல அது இல்லை. அந்த ஞானம் வேற இந்த ஞானம் வேற அப்படி இருக்கு. அதனால சுதந்திரமா இருக்கிறதுனால அதான் போயிடுச்சு. போன ஞானம் வரப்போற ஞானத்துக்கு எப்படி உபகாரம் பண்ண முடியும்? அதான் போயிடுச்சே. ஒரு ஞானம் நஷ்டமானாதான் இன்னொரு ஞானம் உண்டு பண்ண உற்பத்தி ஆகும். இல்ல ஒரு ஞானம், எந்த ஞானம் போயிடுறதோ அந்த ஞானம்தான் அடுத்த ஞானத்தை உற்பத்தி பண்றது, உபகாரம் பண்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப சுவாமி என்ன கேட்கிற, அனாதியான ஞான பரம்பரா ஞான சந்ததி இருக்கு, தொடர்ந்து ஒரு ஞானம் வந்துட்டு இருக்குது, அனாதியா இருக்குது. அதுல இந்த அனைத்துக்கும் ஒரு வாசனையை நீ சொல்லணும். வாசனைன்னாக்கா சம்ஸ்காரம். ஒரு ஞான ஒரு க்ஷணத்துல ஒரு ஞானம் வருது, அந்த ஞானத்திலிருந்து ஒரு சம்ஸ்காரம் வாசனை உண்டாகுதுன்னு சொல்லணும்.
இந்த மாதிரி வரிசையா வாசனைகள் இருக்கு. அத்தனையும் சேர்ந்து ஒரே ஒரு வாசனை இருக்கு. அது ஒரு க்ஷணத்துல இருக்கும். அது ஆனால் அனாதின்னு ஏன் சொல்றோம்னாக்கா, அந்த வாசனைகள்லாம் கூட ஞான பரம்பரை எப்படி இருக்கோ, ஒரு ஞானத்துக்கு ஒரு வாசனை, இன்னொரு ஞானத்துக்கு இன்னொரு வாசனை, இந்த மாதிரி பல வாசனைகள், பல ஞானங்கள். அதனால வாசனைகளும் அனந்தமா இருக்கு, நிறைய இருக்கு. அதனால அனாதியா இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு க்ஷணத்திலையும் வாசனை இருக்கோ இல்லையோ, அந்த க்ஷணங்கள்லாம் அதுவும் க்ஷணிகம்தான், எல்லாம் க்ஷணிகம்தான். இதுல தாரதமியம் கிடையாது. ஒரு ஞானம் இன்னொரு ஞானம் அதுகளுக்குள்ளேயோ, ஒரு வாசனை இன்னொரு வாசனை அதுகளுக்குள்ளேயோ, ஒரு க்ஷணம் இன்னொரு க்ஷணம் அதுகளுக்குள்ளேயோ தாரதமியம் கிடையாது. இந்த ஞானம் வேற அந்த ஞானம் வேறன்னு சொல்ல முடியாது. இது வேறுபட்டதா இருக்கும் அது வேறுபட்டதா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, நீங்க தான் சொல்றீங்க ஞானத்துக்கு தர்மம் கிடையாது. தர்மம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அது பாட்டுக்கு ஞானம் ஒண்ணு இருக்குது, நிர்தர்மகமா இருக்குது. தர்மம் இருந்தாதான் இந்த ஞானத்துக்கு இத்தனை தர்மம் இருக்கு, இன்னொரு ஞானத்துக்கு அவ்வளவு தர்மம் இருக்கு அப்படின்னு வேறுபாடு சொல்ல முடியும். இங்க அது மாதிரி இல்லவே இல்லையே, நிர்தர்மகமாச்சே. அதனால தாரதமியமும் இங்கே கிடையாது. தாரதமியமும் இங்கே இல்லை. ஒண்ணு அப்படி இருக்க, அது தாரதமியமே இல்லாததுனால இதுக்கு நீ என்ன எப்படி காரிய காரண பாவம் சொல்லுவ நீ? இப்போ ஒரு கடம் இருக்கு, மண்ணு கடத்தை உற்பத்தி பண்ணிருக்கு, பூர்வ க்ஷணம் மிருத்து, உத்தர க்ஷணம் கடம், அடுத்த க்ஷணம் கபாலம். இப்போ இதுல வேறுபாடு இருக்கா இல்லையா? மண்ணுன்ற நிலைன்றது வேற, கடங்கிற நிலைக்கு வேற, கபாலங்கிற நிலைன்றது வேற, கபாலிகாஞ்சலம் வேற. இது மாதிரி நிலைகள் வேற வேறையா தான் இருக்கு. அதனால தர்மங்கள் வேறு வேறு. மண்ணால பண்ணப்படக்கூடிய காரியம் கடத்தால பண்ண முடியாது, கடத்தால பண்ணப்படக்கூடிய காரியம் கபாலத்தால பண்ண முடியாது. ஏன்னா அது அதனுடைய சுபாவம் வேறுபட்டு இருக்குது. அதனால உன் பட்சத்துல அந்த காரிய காரணமாகவும் சொல்ல முடியாது. சரி, அப்படியே ஒத்துக்கிறோம். நீ என்ன சொல்ற? முதல் க்ஷணம் அடுத்த க்ஷணத்தை குறிச்சு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப ஒரு விஷயம் பாருங்க, இந்த க்ஷணம் இப்ப இருக்கிற க்ஷணம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூர்வ க்ஷணம். அந்த பூர்வ க்ஷணம் உத்தர க்ஷணத்தை குறிச்சு காரணமா இருக்குன்னு நீ சொல்ற. சுவாமி என்ன கேள்வி கேட்கிற? இப்போ உத்தர க்ஷணங்கள் பின்னாடி நிறைய வருது, அது அத்தனையும் முன்னாடி இருக்கிற க்ஷணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் பூர்வவர்த்தி தானே. இப்ப இந்த க்ஷணத்துக்கு முன்னாடி இருக்கிற க்ஷணங்கள் அத்தனையுமே இதுக்கு முன்னாடி இருந்த க்ஷணங்கள் தான் பேர். அதுக்கு அப்போ இந்த எல்லாத்துக்குமே பூர்வத்துவம் இருக்குது, எல்லாத்துக்குமே பூர்வத்துவம் முன்னாடி இருக்கிற க்ஷணம் அப்படின்றது. இப்ப இருக்கிற க்ஷணம் இந்த சமயம் மணி 7:15 அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 7:15 ஒரு க்ஷணம் இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 7:14, 7:13, 7:12, 7:11, இத்தனை க்ஷணங்கள் இருக்கு பாருங்க. இது அத்தனையும் இப்ப இருக்கிற க்ஷணத்துக்கு முன்னாடி இருக்கிற க்ஷணங்கள் தானே. அதனால நீ என்ன சொன்ன? உத்தர க்ஷணத்துக்கு பூர்வ க்ஷணம் காரணம் அப்படின்னு சொல்றேன். உத்தர க்ஷணத்துக்கு பூர்வ க்ஷணம் காரணம் சொன்னீங்கன்னாக்கா, முன்னாடி இருக்கக்கூடிய க்ஷோபலக்ஷங்கள் க்ஷணங்கள் இருக்கு பாருங்க, அத்தனையுமே காரணம்னு ஒத்துண்டுதான் ஆகணும் நீ. அப்போ எல்லா க்ஷணங்களும் ஒன்னா சேர்ந்து உத்தர க்ஷணத்துக்கு காரணமாயிடுத்து. அதனால எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நீ கொண்டு வரணும் நீ. அப்ப என்ன ஆகாது? இந்த வாசனைங்கிறது கூட அனாதிகாலமா வருது, அது அனாதிகாலமா வருது. அதுவும் எல்லா உத்தர க்ஷணத்துக்கும் அந்த வாசனைங்கிறது காரணமா நீ ஒத்துக்கணும். அதுவும் இப்ப இந்த க்ஷணம் இந்த காரியம் கடகாரியம் இப்ப இருக்கு, அந்த கடகாரியத்துக்கு முன்னாடி க்ஷணங்கள் அத்தனையும் அது எப்படி எப்படி இருந்தது யாருக்கும் தெரியாது, அனைத்தும் இதுக்கு காரணம் அப்படின்னு நீ ஒத்துட்டு வரணும்.
வேற க்ஷணம் அது வரக்கூடாது, வேற க்ஷணம் வரக்கூடாது. இதனுடைய சேனல் வேற, அதனுடைய சேனல் வேற, இன்னொருத்தருடைய சேனல் வேற, அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கு நீ. ஆனா வியவஸ்தை எப்படி நீ பண்ண போற? எப்படி பண்ண போற? லோகத்துல இப்படிதான் கட விஷயகமான க்ஷணம்லாம் முன்னாடி க்ஷணம் இதுக்கு, பின்னாடி க்ஷணம் அதுக்கு, அப்படின்னு தான் நீ சொல்லணும். நீ அப்படி சொல்லும் பொழுது இந்த வியவஸ்தைங்கிறது எப்படி வந்தது உனக்கு? ஏன்னா எல்லா க்ஷணமும் ஒரே க்ஷணமா போட்டுட்டே, எல்லாம் பூர்வக்ஷணம் தான். இப்ப இந்த உத்தரக்ஷணத்துக்கு பூர்வக்ஷணம் காரணம் அப்படின்னு சொன்னாக்க, பூர்வக்ஷணம்ன்றது என்னது அப்படின்னா இப்ப இருக்கிற க்ஷணத்துக்கு முன்னாடி இருக்கிறது அனைத்துமே பூர்வக்ஷணங்கள் தான். இதுல கடவிஷயிக க்ஷணம் படவிஷயிக க்ஷணம் அப்படின்னு உன்னால பேதம் சொல்ல முடியுமா? வியவஸ்தை எப்படி பண்ண முடியும்? என்ன சொல்றீங்க? உத்தரக்ஷணங்கள் அத்தனையும் காரணம். இத எம்பெருமான சமுதாய அதிகாரத்துல கேட்டிருக்க. அததான் சுவாமி தேசிகன் இங்க கேள்வி கேட்கிறார். அதனால ஐயாவகுப்பு சுவாமியும் எல்லா ஆச்சாரியரும் சொல்ற விஷயம். அதுல எங்களுக்கு சாய்ச்சது ஐயாவகுப்பு சுவாமியும் என்னத்தார் சுவாமியும். ஸ்ரீபாஷ்யத்துல இல்லாதது சுதப்பிரகாசிகையிலயோ தேசிகன் ஸ்ரீசுத்தியிலயோ எதுவுமே கிடையாது. புதுசா எதுவும் இல்லை. யுக்திகளை நமக்கு விளக்கி சொல்றதுதான் இவாளுடைய காரியம், வியாக்கியாக்காரருடைய. எம்பெருமானார் எல்லாத்தையும் கொண்டுட்டு காமிச்சிட்டு போயிட்டார். ஒவ்வொரு அக்ஷரத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அது அத்தனையும் விளக்கி விளக்கி சாதிக்கிறது தான் சுதப்பிரகாசிகாச்சாரியருடையோ சுவாமி தேசியனுடையவோ காரியங்கள். ஒரே ஒரு வரியை எடுத்துட்டு சததூஷணியில அத்தனை விகல்பம் பண்ணிட்டு தூஷிக்கிறார் அத்வைதிகளை. அதனால இதெல்லாம் சமுதாய அதிகாரத்துல சுவாமி சாதிச்சிருக்கார் பௌத்த கண்டனத்துல. அதனால இப்ப நீ வியவஸ்தை எப்படி பண்ணுவ? நீ கட விஷயக க்ஷணம் பட விஷயக க்ஷணம்னு உன்னால பண்ண முடியாது. ஏன்னா உத்தரக்ஷணம் பூர்வக்ஷணம் அவ்வளவுதான் உனக்கு பேதம் சொல்லியிருக்கு. அப்ப பூர்வக்ஷணம்ன்றது உத்தரக்ஷணத்தை குறிச்சு முன்னாடி இருந்த அனைத்து க்ஷணங்களும் பூர்வக்ஷணம் தான். அதனால உன்னால எப்படி இது காரியகாரணமாகவும் சொல்ல முடியும்? அதனால முடியாது. சரி, அந்த மாதிரி இப்ப சொல்லிட்டு எங்களை பார்த்து நீ தோஷம் சொல்ற, அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி சொல்ற, இந்த வாசனா இருக்கே அது என்ன பண்றது? எல்லாத்தையும் நாசம் பண்றது அப்படின்னு சொல்லணும். ஏன் நாசம் பண்றதுன்னு அதான காரியம். ஒரு க்ஷணம் போனாதான் இன்னொரு க்ஷணம் வருது. இப்போ பூர்வம் நஷ்டம், உத்தரோத்தரம் உற்பன்னம் அப்படின்னு சொல்லணும். முன்னாடி இருக்கிற க்ஷணங்கள்லாம் நாசத்தடைஞ்சிட்டே இருக்குது. அனாதியான ஞான பரம்பரா, அனாதியான வாசனா பரம்பரா, அனாதியான வாசனா பரம்பரையானது அனாதியான ஞான பரம்பரையா அழிச்சுட்டே இருக்குது. அது எப்படி? நிரண்மய விநாசம்னு அதை சொல்றாரு. நிரண்மய விநாசம்னாக்கா இது நம்ம கண்ணுக்கு தெரியாத விநாசம் அர்த்தம். ஒரு கடம் இருக்கு, மொத்தம் கீழே போட்டான், இல்ல கால் பட்டுடுது, இல்ல ஒரு கட்டப்பட்டது, உடனே அது உடஞ்சி போயிடுறது. அது சாண்மய விநாசம். நம்ம பார்க்கணும், நமக்கு தெரியறது. நிரண்மய விநாசம்னாக்கா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிண்டே இருக்கும், மாறுதல் இருக்கு. அந்த மாறுதல் அழிவுன்றாகும். ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நம்ம உடம்பே அப்படிதான் இருக்கு. சரீரத்தை இது சரீரம் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிண்டே இருக்கு. நேற்று இருந்த உடம்பு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த உடம்பு நாளைக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கும் அது. அதனால இது நிரண்மய விநாசியா இந்த வாசனை இருக்கு. அப்போ எதை எதை கற்பிக்கிறோமோ அத்தனையுமே ஒரே சமயத்துல அது என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் அழிக்கிறது இல்லையோ. எல்லாத்தையும், அதாவது இந்த உத்தரக்ஷணம் இப்ப இருக்கிற க்ஷணத்துக்கு முன்னாடி இருக்கிற க்ஷணங்கள் இருக்கே, அதுல என்னென்ன காரியம் இருந்ததோ அதை அத்தனையும் அழிச்சு விடுறது இது இந்த வாசனைங்கிறது. அப்ப சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, முன்னாடி இருந்த அனைத்தையும் எப்படி அழிச்சதோ அது மாதிரி பின்னாடி வரப்போறது அத்தனையும் அது காமிக்கிட்டமே. இப்போ இந்த போன க்ஷணம் போச்சு, இந்த க்ஷணம், அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம், எல்லாத்தையும் வெளில கொண்டு வரட்டுமே, ஒரே க்ஷணத்துல எல்லாம் கொண்டு வரட்டுமே. அதான் காரணமா இருக்கு. எல்லாத்தையும் எப்படி இதை அழிக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வரட்டுமே அனாதி வாசனை. ஆனா கொண்டு வரலையே, அது கொண்டு வரல. அதனால ஒரே சமயத்திலேயே பண்ணிட்டு போட்டுமே. ஏன்னா நீங்க ஒரு வியவஸ்தைய
சொல்ல முடியாது, வியவஸ்தையே சொல்ல முடியாது. என்ன வியவஸ்தை? சந்தானம், ஒரு சந்ததி இருக்கு, தொடர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு வஸ்து இருக்கு. ஆத்மா ஆத்மா போன க்ஷணத்துல இருந்த ஆத்மா வேற, இந்த க்ஷணத்துல இருந்த ஆத்மா வேற. அப்போ பாஷ்யக்காரர் என்ன கேள்வி கேட்டிருக்க, எல்லா எல்லா ஆஸ்திகவாதிகளும் கேட்கிறா. என்ன கேட்கிறான்னா, பௌத்தால பார்த்து எல்லாம் க்ஷணிக்கும் நீ சொன்னீங்கன்னாக்கா, இப்போ போன க்ஷணத்துல நான் ஒரு காரியம் பண்ணேன், இந்த க்ஷணத்துல அந்த காரியத்தை நான் அனுபவிச்சு சென்றிருக்கேன். இப்ப நான் ஏன் சித்தாந்தத்துல என்ன சொல்லுவேன்? ஆத்மா நித்தியமானது, அதனால ஆத்மாவுக்கு ஞாபக சக்தி இருக்கு, அதனால ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நான் பண்ண காரியத்தையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். ஓம் சித்தாந்தத்துல ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஆத்மா அழிஞ்சுன்னு தானே இருக்கு. இன்னொரு பூர்வ க்ஷணத்துல அழியிறது, உத்தர க்ஷணத்துல உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தானே நீங்க சொல்ற. அப்போ ஒரே காரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குமா இல்லையா? அப்ப எப்படி அவன் பண்றான்? இவன் அழுகி விடானே, போன க்ஷணத்துல இருந்தா இந்த க்ஷணத்துல இல்லையே, எப்படி பண்றான்னு கேள்வி. அதுக்கு அவ என்ன சொல்றான்னாக்கா, இந்த சந்தானம்னு ஒண்ணு இருக்கு, சந்ததி தொடர்பு. போன க்ஷணத்துக்கும் இந்த க்ஷணத்துக்கும் ஒரு தொடர்பு, அடுத்த க்ஷணத்துக்கும் அதுக்கு அடுத்த க்ஷணத்துக்கும் ஒரு தொடர்பு. இந்த சந்ததின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணு அப்படின்னு நீ சொல்லணும். இது ஒரே சந்ததி தான் இருக்குன்னு நீ சொன்னீங்கன்னாக்கா அது தோஷம். என்ன தோஷம்னாக்கா, சந்தானம் க்ஷணிக்கமா அல்லது நித்தியமாகுது. அது க்ஷணிக்கம் இல்லைன்னு சொல்லிட்டான்னா உன் சித்தாந்தத்துக்கு விரோதம். க்ஷணிக்கம் இல்லைன்ட்டு அது நித்தியம் சொல்லிட்டாக்கா, க்ஷணிக்கம்னு சொல்லிட்டாக்கா அந்த சந்தானத்துக்கு ஒரு தொடர்பு இன்னொரு சந்தானம் சொல்லணும். இப்படி அனவஸ்தன் தோஷம் வந்துடும். அதனால உன்னால கல்பனா வியவஸ்தையே பண்ணவே முடியவே முடியாது. அதே மாதிரிதான் நீ இப்படி ஒவ்வொன்னா போயிட்டே இருந்தாக்கா கல்பனைகள் அனந்தங்களா ஆயிடும், எண்ணற்றதா ஆயிடும், விசித்திரமான கல்பனைகள் வரும். அது அதனாலதான் சுவாமி என்ன கேட்கிற, நீ எதை கல்பிக்கிறது எது கல்பிக்கிறதுன்னு சொல்றியோ, கல்பிக்கப்படுவதும் சரி, கல்பிப்பதும் சரி. கல்பிப்பது வாசனம், கல்பிக்கப்படுவது இந்த க்ஷணிகமா இருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள், விஞ்ஞான சந்ததிகள் எல்லாமே க்ஷணிகம் தானே. எல்லாமே ஒரே சமயத்துல அழிஞ்சு போடும். ஏன்னா ஒரு க்ஷணம்ன்றது எல்லாம் ஒண்ணுதானே எங்களுக்கு. உங்க சித்தாந்த பிரகாரம் முன்னாடி க்ஷணம் அதுக்கு என்ன நியமம் இருக்குதா? ஒரே சமயத்துல தான் ஒரு சமயத்துல போகக்கூடாது, ஒரே சமயத்துல போகக்கூடாது, ஒவ்வொரு கிரமமா போகணும்னு இருக்கா? அதுக்கு போகட்டுமே, ஒரே சமயத்துல போயிட்டுமே, நியமம் சொல்ல வேண்டாமே. நீங்கதான் எல்லாமே போறது, ஏன்னா எல்லாம் க்ஷணிக்கம் தானே, எல்லாமே போயிட்டோம். அந்த மாதிரி ஒரே சமயத்திலேயே போகும், ஒரே சமயத்திலேயே வரும். அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன ஆகும்னாக்கா நிஷ்கிரியமா ஆயிடும், எந்த காரியம் பண்ண முடியாது, எல்லாம் போயிடுறது. எல்லாம் போயிடுச்சுன்னாக்கா எப்படி காரியங்கள்லாம் நடக்கும்? ஆனால் காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். பிரபஞ்சத்தினுடைய வியாபாரங்கள் எதுவுமே வரவே கிடையாது, அது பாட்டுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா காரியத்தையும் நாம பார்த்துட்டுதான் இருக்கோம். அதனால இது இல்லை இருக்கு அப்படின்னு நீ விவசாய பண்ணாத, இந்த வாசனையினால இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லவே சொல்லாதது. அதனால ஒரே சமயத்துல கல்பனைகள்லாம் எல்லா கல்பனையும் வரும்னு சொல்லலாம், ஒரே சமயத்துல எல்லா கல்பனைகளும் போயிடும்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் உங்க பட்சத்துல ரொம்ப விரோதங்கள் இருக்குது. இதை ஏற்கனவே ஜடத்திரவியசரத்துலாம் நிறைய சொல்லியா இருந்தது. அதனால இந்த நீ வாசனான்னு ஒண்ணு சொல்லி அந்த வாசனையை கொண்டு ஞான பரம்பரா இருக்கு, அந்த ஞானமானது ஒண்ணுக்கு வேறுபட்டது, ஒண்ணுக்கு வேறுபட்டுதா இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற ஞானம் பின்னாடி இருக்கிற ஞானத்துக்கு விஷயா இருக்கும். அதாவது இப்ப இருக்கிற ஞானம் முன்னாடி இருந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீ கற்பிக்கணும். அது கூட நீ கற்பிக்கிறதுன்றது பாத்தியானாக்கா அதுக்கு வாசனா சந்ததியும் சொல்லணும். அந்த வாசனையும் க்ஷணிக்கம் சித்தாந்தத்துல அதற்கு ஒண்ணு சொல்லணும். இப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருந்தா எத்தனை கற்பனைகள் பண்ணுவேன், ஒவ்வொன்றும் விசித்திரமான கற்பனைகள். நாராயணன் அப்படின்னாக்கா எனக்கேற்ற ஒரு கற்பனை,
தேவதத்தன் அவனுக்கு ஏத்த ஒரு கல்பனை, யஜ்யதத்தன் அவனுக்கு ஏத்த ஒரு கல்பனை, இப்படி எத்தனை வரும். இத மாதிரி இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் உன் பட்சத்துல தோஷம் வந்துடும். அதனால நீ ஆத்மக்கியாதின்னு சொன்னாலும் சரி, அந்த ஆத்மக்கியாதியை சொன்னா அசத்தியாதியில வந்து முடியும். அத மாதிரி வந்து முடிச்சதுன்னாக்கா எதையும் சொல்ல முடியாது. ஆக இப்ப நீ வந்து உன்னுடைய பரம சித்தாந்தமா என்ன சொன்ன, பாக்கிய வஸ்துங்கிறதே கிடையாது. அந்த பாக்கிய வஸ்து லோகத்துல தெரியறதே எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ என்ன சொல்லணும், ஞானமானது பாக்கிய வஸ்துவாக தெரியறதுன்னு சொன்னேன். அதனாலதான் ஆத்மக்கியாதி, ஞானம்தான் ஆத்மா, அந்த ஞானமாகிற ஆத்மா பாக்கிய வஸ்துக்களாக அறியப்படுகின்றன அப்படின்னு சொன்னேன். அதுவே வராதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் க்ஷணிகம். இன்னொன்னு, ஒரு வஸ்து இருந்தாதான் அந்த வஸ்துவை பத்தி ஒரு ஞானமே வரும். நிறைய கேள்வி கேட்டார் சுவாமி. ஏன்னா அயம் கடக அப்படின்னு சொன்னா கடமே இல்லைன்னா அவனுக்கு கட சப்தத்துக்கு என்ன அர்த்தம், கடன்றது எப்படி வந்ததுன்னு கேட்கிற அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி எத்தனை தோஷங்கள் உன் பட்சத்துல. ஆகவே இந்த கியாதி விசாரத்துல அசத்தியாதி எப்படி வராதுன்னு சொன்னோமோ, அனிர்வச்சனீய கியாதி எப்படி வராதுன்னு சொன்னோமோ, அந்த மாதிரி ஆத்மக்கியாதின்ற பட்சமும் வரவே வராது அப்படின்னு ஒரு 5-6 ஸ்லோகத்தினால இந்த யோகாச்சார மதத்தை கண்டனம் பண்ணிருக்கார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். நேஷ்டஹ ஸ்வான்யக்ரஹஸ்ய க்வசிதபி நஹி தீஹி தர்மணீவ கிருதாந்தே புத்யாத்மா வாசனாதஹ நச கிமபி தயா அபேக்ஷணீயம் பகிஷ்டம் தீசந்தானேது அநாதோ பவதி ச நிகிலா வாசனைக க்ஷணஸ்தத் நிஸ்ஸேஷ துவம்சினீதா யுகபத் அகிலமபி உத்வமேத் கல்பனௌகம் அப்படின்னு சாதிக்கிறது சொல்றாரு. இப்போ அதுக்கு அதனுடைய சாரத்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம். தாத்பரியம் என்ன அப்படின்னு, ஸ்வான்ய கிரக ஸ்வ ஞானம், சொம் சொம் அப்படின்றதுனால ஞானம் சொல்லப்படுறது. அந்த ஞானத்தை காட்டிலும் அந்நியம் வேறொன்னு. அத வந்து கிரகம் அப்படின்னாக்கா விலகீகரிக்கிறது. என்னுடைய ஞானம் என்ன பண்றது, கடன் முதலான வஸ்துக்கள் எல்லாம் கிரகிக்கிறது, விலகீகரிக்கிறது. அந்த சுவான்ய கிரகம் தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, அவ பட்ச பிரகாரம் ஸ்வலக்ஷணம் ஸ்வரூபம்னு அர்த்தம். அந்த ஸ்வலக்ஷணம் வருதே அதுதான் விஞ்ஞானம். அதை காட்டிலும் வேறுபட்ட வஸ்து, அத வந்து கிரகிக்கிறதுங்கிறது நீ ஒத்துக்கல. நேஷ்டக நீ அங்கீகரிக்கல. இஷ்டக நச்சே நீ கணக்க அங்கீகரிக்கலைன்னாக்கா, அதாவது ஞானம் எனக்கு இருக்கு, இந்த ஞானத்தினால அந்த ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட பாக்கிய வஸ்துக்களை கிரகிக்கல அப்படின்னு நீ ஒத்துக்காட்டாக்கா, தர்ஹி அப்படி என்றால் வஹ்கிருதாந்தே வஹ உங்களுடைய கிருதாந்தே நீங்க ஒத்துருக்கீங்க பாருங்க. என்ன ஒத்துருக்கீங்க, ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது எதுவும் இல்லை அப்படின்னு தான் ஒத்துருக்கீங்க. கிருதாந்தம்னா அங்கீகரிக்கப்படுறதுன்னு அர்த்தம், சித்தாந்தம்னு அர்த்தம். அத உங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட மதத்துல எதுவுமே ஒத்துக்கல நீங்க. அதுல தீஹி ஞானமானது கொச்சிதபி எந்த விஷயத்திலையும் தர்மினி விஷயத்தோட கூடினதாக நகி பவே வரவே வராது. உன் சித்தாந்தத்துல விஷயத்தை உடைத்ததாக ஞானம் இருக்கவே இருக்காது. அதனால பாக்கியார்த்தத்தை நீ ஒத்துக்கணும். அப்படி விஷயத்தை நீ ஒத்துக்கல
அப்படின்னாக்கா ஞானத்துக்கு எதுவுமே விஷயமாகாது. ஏன்னா நிர்தர்மகமா தான் நீ ஞானத்தை ஒத்துட்டு இருக்க. அதனால எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாதது பாதிக்கிறதுன்னு சொன்னாக்கா அப்போ மாத்தியமிகன்னு சொன்னா அசத்தியாதி தான் உனக்கு வரும். அந்த பட்சத்தை நீ ஒத்துண்டதா ஆயிடும். அதனால தோஷம் வந்தது. சரி, இப்ப அதுக்கு மேல என்ன சொல்றான், நாங்க வாசனையை ஒத்துண்டு இருப்போம். சம்ஸ்காரம், வாசனைன்னா சம்ஸ்காரம். இப்ப நமக்கு ஞாபகம்லாம் வருதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த ஞாபகத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? எந்த காலத்திலயோ நடந்ததுன்னா நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம பேசுறோம். அதுக்கு காரணம் வாசனா அப்படின்றோம். வாசனா சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். அந்த வாசனையை நாங்க ஒத்துக்கிறோம். வாசனையினுடைய பலத்தினால இந்த மாதிரி ஞானத்துக்கு விஷயமாகிறதுன்றது வரும். அப்படின்னா ஞானமே விஷயம், ஞானமே விஷயம் நீ சொல்றேன்ற, இப்போ அதுவும் வாசனையினால அப்படின்னு சொல்ற. அந்த வாசனையானது அது பாக்கிய வஸ்துவ கல்பிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அது கூட என்னது உனக்கு சித்தாந்தத்துல புத்தி ஆத்மா விஞ்ஞானம் தான். அது புத்தி தான் ஆத்மான சுரூபம். புத்தியினுடைய சுரூபம் தான், ஞானத்தினுடைய சுரூபம் தான் வாசனைன்னு நீ சொல்லணும். ஏன்னா நீ தான் சொல்றீங்க ஞானத்தை காட்டுல வேறுபட்டது எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ சொல்றிருக்க. அதனால வாசனைன்றது கூட ஞானத்தினுடைய சுரூபம் தான் அது. அதனால இப்ப அதுவே ஞானமே வாசனை. அப்ப ஞானம் எப்படி கல்பிக்கிறதோ வாசனை கல்பிக்கிறதுன்னு சொல்லணும். ஞானம் தான் கல்பிக்கிறதுன்னு சொல்லணும். அப்ப ஞானத்துக்கு ஞானமே விஷயமாயிடுது. வாசனையினால வருதுன்னு சொல்லவே முடியாது. தன்னாலேயே தானே தனக்கு விஷயமாகுதுன்னு சொல்லணும். இப்போ அதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் உனக்கு? இவ்வளவு சிரமப்பட்டு நீ சாதிச்சாலும் உன்னால சாதிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது. அதனால இந்த தயா அபேட்சணீயம், அந்த வாசனையினால அபேட்சிக்கப்படுவது அபேட்சிக்கப்படுவதுன்றது என்னதுன்னாக்கா, அதாவது தன்னை காட்டிலும் வேறுபட்ட வஸ்துவை காமிக்கிறது. அதை அபேட்சிக்கணும். அதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? காரணமா இருக்கிறதுக்கு வெளியில இருக்கிற வஸ்துவை தான் நீ ஒத்துக்கணும். பகிஷ்டம்னா வெளியில இருக்கக்கூடிய வஸ்து. தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்துவை ஒத்துண்டாதான் இந்த மாதிரி வாசனையினால இது விஷயமாகிறது ஞானத்துக்குன்னு சொல்லலாம். ஆனா கிமப்பி நச்ச நீங்க தான் ஒத்துக்கவே இல்லையே, எந்த வஸ்துவுமே நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால வெறும் ஞானம் தான் இருக்குது, ஞானம்தான் வாசனை, அந்த வாசனை தான் பாக்கிய வஸ்து. அப்போ ஒண்ணுமே இல்லை, தனக்கு தானே விஷயமாகுதுன்னு சொல்லிக்கணும். ஆனால் தனக்கு தானே விஷயமாகுறதுங்கிறத கூட கிடையாது, நிர்தர்மகமாச்சே. ஏதாவது இருந்தாதானே விஷயமாகும். எதுவுமே இல்லைன்னா எப்படி விஷயம் ஆகும் அது? அதனால அது வராது. அதனால அதுவும் தோஷம். சரி, அனாதோ தீசந்தானி, ஞானத்தினுடைய பரம்பரை இருக்குதே அது அனாதியா இருக்குது. அனாதியான ஞான பரம்பரா. அந்த ஞான பரம்பரால நிச்சிதா வாசனை, அனைத்து வாசனைகளையும் அனைத்துக்கும் சேர்ந்து ஒரு வாசனைன்னு சொல்றியா? ஒரு வாசனைன்னு சொல்லணும். அந்த வாசனை கூட எவ்வளவு இருக்கும்? ஒரு க்ஷணம் தான் இருக்கும். வாசனா ஏகக்ஷணாக பகுதி, அது ஒரு க்ஷணமா தான் இருக்கும். எல்லா வாசனையும் சேர்ந்து இருக்கிறது கூட ஒரு க்ஷணமா தான் இருக்கணும். அப்போ ஒரு க்ஷணமா தான் இருந்ததுன்னாக்கா அதுல தாரதமியமும் சொல்ல முடியாது. நீ அனாதின்னு எவ்வளவு சொன்னாலும் சரி, அதுல வேறுபாடே இருக்க முடியாது, தாரதமியமே இருக்காது. ஏன்? நிர்தர்மகமான ஞானத்துல இந்த வாசனை வேறுபட்டது, அந்த வாசனை வேறுபட்டது அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நிர்தர்மகம், ஞானத்துக்கு தர்மம் கிடையாதுன்னு நீங்க ஒத்துட்டு இருக்க. அதனால இது வேறுபட்டது அது வேறுபட்டதுன்னு உன்னால சொல்ல முடியாது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம்னு சொன்னாக்கா பெரிய தோஷம் ஒண்ணு சொல்றேன். அப்போ இதுல பார்த்தோம், இதுலயே பார்த்தோம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. என்ன அப்படின்னாக்கா, இந்த க்ஷணத்துல இருக்கிறதுக்கு, இந்த க்ஷணத்துல இருக்கிற ஞானத்துக்கு வாசனைக்கு
இதுக்கு முன்பு இருந்த க்ஷணம் தான் காரணம்னு சொன்னாக்க முன்பு இருந்ததுன்றதுல எல்லை கிடையாது. முன்பு இருந்து இப்ப முதல்ல இருந்த க்ஷணம்னு இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து க்ஷணங்களையும் காரணமா சொல்லிடணும். அப்படி சொன்னீங்கன்னாக்க எல்லாம் ஒரே சமயத்துல அழிச்சிடும், உற்பத்தி பண்ணும், எல்லாம் ஒரே சமயத்துல அழிச்சிடும் அப்படின்னு நீ சொல்லும்படியா ஆயிடும். அது தஸ்மாத் அதனால சா அந்த வாசனமானது நிசேஷத்வம்சினி சேஷம் இல்லாம மீதி இல்லாம அனைத்தையும் நாசம் பண்ணிவிடும். அதே மாதிரி அனைத்தையும் உற்பத்தி பண்ணிடும். ஏன்னாக்கா அதுக்கு வியவஸ்தை உண்டா? இவன் நாங்கெல்லாம் பகவான் பண்றான், அவன் சர்வைக்கியன், அவனால எல்லாம் ஒரு கிரமமா பண்ண முடியும். கிரமிக சிருஷ்டி தான் நாம ஒத்துன்னு இருக்கோம். ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேரபஹ அந்த மாதிரி நாம சொல்றோம். ஆகாஷ சரீரியான பரமாத்மா கிட்ட இருந்து வாயு சரீரியான இது உற்பத்தி இப்படிலாம் நாம சொல்றோம். நீங்க அதெல்லாம் ஒத்துக்கலையே, வெறும் வாசனான்றீங்கோ. அது எப்படி எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அழிக்குமோ அந்த மாதிரி அகிலம் அப்படி சமஸ்தம் அப்படி அனைத்தையும் கல்பனௌகம் தன்னால கல்பிக்கப்படக்கூடிய கல்பனா சமுதாயம் அனைத்து வஸ்துக்களையும் யுகபத் ஒரே சமயத்திலேயே உத்வமே வெளியில கொண்டு வந்துடும். எல்லாத்தையும் அது பிரகாசிக்கணும். அதனால இப்போ அனைத்து வாசனைகளும் ஒரே சமயத்திலேயே எல்லாம் பண்ணும்படியா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரே சந்தானம்னு உங்களால சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்னோம், சந்தானம்ன்றது நித்தியம் இல்லை, அதுவும் க்ஷணிகம். அதுக்கு ஒரு சந்தானம் அப்படின்னா போயிட்டு இருக்கு. அதனால கல்பனா வியவஸ்தை கூட உங்களுக்கு வராதே, எதுவுமே வராது உங்களுக்கு. அதனால இது பெரிய தோஷம் இது. அதனால இந்த மாதிரி பாஷ்ய வஸ்துவை ஒத்துக்கலைன்னாக்கா நிர்தர்மகமான ஞானம், அந்த ஞானத்தை உடைய ஆத்மாவாக அங்கீகரித்தால் அதை காட்டிலும் வேறு ஒண்ணு வஸ்து இல்லவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப இல்லாத வஸ்துவை தான் காமிக்கிறது, அதுதான் பிரகாசிக்கிறது நமக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா என்ன பெரிய தோஷம் அப்படின்னுக்கா இந்த தோஷம்தான் அசத்தியாதியா போயிடும். ஆத்மக்கியாதியில ஆரம்பிச்சு அசத்தியாதியில சொல்லும்படியா ஆயிடுறது. அசத்தியாதியா வருதுன்றத நீயும் ஒத்துக்க மாட்ட, நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். அசத்தியாதியா வராதுன்னுட்டு மாத்தியமிக கண்டனத்துல சொல்லியாச்சு. அதனால நீங்களும் கண்டனம் பண்றீங்க அவளை. ஆக இந்த ஆத்மக்கியாதிங்கிறது அங்கீகரிக்கவே முடியாது. பாஷ்ய வஸ்து எப்பொழுதும் இருக்கு, அதை பிரத்யட்சமா அனுபவிக்கிறோம். அந்த அனுபவிக்கக்கூடியது சுவானுபவ சித்தமானது, அவாவா அனுபவிக்கிறோம். சுருதி அத மாதிரி பிரமாண சித்தம். அது பிரமாண சித்தமான விஷயத்துல இத மாதிரி நீ சொல்லக்கூடாது அப்படின்றத இங்க சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம் திருப்பி. நேஷ்டஸ்வான்ய கிரஹஸ்தே क्वचिदपि न हि धर्मिणीव कृतान्ते बुद्ध्यात्मा वासनातः न च किमपि तया अपेक्षणीयम् बहिष्ठम् धीसन्ताने त्वनादो भवति च निखिला वासनैकक्षणस्तत् निःशेषध्वंसिनी सा युगपत् अखिलमपि उद्वमेत् कल्पनौघम्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।